செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்று. நியாயம் செய்கிற என்னையா நியாயம்னு கேட்கிறாரு. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீங்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்று. சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபை ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், இந்த சபை மன்னிப்படைய வேண்டுமானால், முதலாவது ஒருவன் எழும்ப வேண்டும். 1000 பேர் அல்ல, ஒருத்தன் இருந்தானா, நான் நேபுகாத் நேச்சார் கையில இருந்து இவனை நான் காப்பாத்துறேன்னு சொல்றாரு. ஒருத்தன். 1000 பேர்லாம் அவர் சொல்லலை. எருசலேம்ல தெருவில் போய் தேடி பார்த்து ஒரு ஆள் இருக்கா. நிறைய பேர் நல்லா குனிஞ்சு வணங்குவாங்க, நல்லது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இவங்க விக்கிரகத்துக்கு குனிய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நீ கூப்பிட்டா சபைக்கு வருவாங்க, நாளைக்கு அதுவே அவங்க அம்மா கூப்பிட்டா போய் விக்கிரகத்துக்கு குனிய மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதான நம்ம ஆண்டவர் இன்னைக்கு தேடுறார். வைராக்கியமுள்ள ஒரு கூட்டத்தை தேடுறார், சத்தியத்துக்காக நிற்கிற ஒரு கூட்டத்தை தேடுறார். இன்னொரு குரூப் இருக்காங்க, நல்லா இந்த குரூப்பை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிறங்க. இவங்க எப்படின்னா நல்லா கவனிப்பாங்க, நல்லா உற்சாகமாக இருப்பாங்க. அவங்கள பற்றின காரியம் ஒன்று வசனத்தில் வந்துருச்சுன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் தலையாகிய கிறிஸ்துவில் வளரும்படி அன்புடன் சத்தியத்தை கேட்கும்போது முறைச்சிக்கிட்டே கேட்கறதில்ல. எப்படி கேட்கணுமா? அன்போடு. அப்பா சொல்லுங்கள், எனக்கு தான் சொல்கிறீங்களா? ஓ, ஏன் என்னை பற்றி தான் பேச? நீங்கள் பைபிளை பார்த்துக்கிறலாம். நான் உங்களை டார்கெட் பண்ணுறேன்னா இல்லை பைபிளில் இருந்து பேசுகிறேன்னா அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் உங்களை டார்கெட் பண்ணால் அவர் எனக்கு கொடுத்த வேலையை செய்யாமல் நான் போயிட்டுருக்கேன். உங்கள் மேலே உள்ள கோபத்தை நான் குப்பளிச்சுட்டு போகிறேன். அப்போ அவர் என்னை விடுவாரா? அது நம்ம டியூட்டியா? அதுக்காக நம்ம வந்திருக்கோம். இங்கே இருக்கிற ஒரு ஆளை டார்கெட் பண்ணுறதுக்காக நம்ம ஊழியத்துக்கு வந்திருக்கோம். அது நமக்கு ஒரு ஊழியமா? அப்படி ஒரு ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நான் அந்த மாதிரி டார்கெட் பண்ணுற ஆளே கிடையாது, எனக்கு அது தேவையும் இல்லை. அவர் ஒரு வார்த்தை நம்மளை சொல்லணும், உண்மையும் அது ஒரே ஒரு வேலைக்கு தான் நம்ம நிற்கிறோம். அந்த எண்டு பாயிண்ட்டுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம். இப்போ ஒரு வேளை அவர் என்னை குறித்து என்ன வச்சுருக்காரோ அதை மட்டும் செஞ்சால் போதும்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் நம்ம குறித்து நினைக்காததை நம்ம செஞ்சிடக்கூடாது. அப்போ என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சபையில் வந்து தேடும்போது எத்தனை பேர் தேடுறோம்? நம்ம சபைக்கு மன்னிப்பு கொடுத்து ஆண்டவர் பரலோகத்தில் கொண்டு போகிறது உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்கள் தேறிடுவீங்களா? சிலர் சொல்கிறாங்க ஆமான்னு, 1-2 பேர். வெரி குட். தேறிடுவீங்களா? நான் பரலோகத்தில் ஆண்டவர் என்னை சத்தியத்தின்படி இந்த சபையில் தேடினா என் பேரை குறிச்சிக்கிடுவார். அதன் நிமித்தம் அந்த வீதியில் போய் தேடுங்க, காண்பீர்களானால் அந்த சபைக்கு, அந்த தேசத்துக்கு, அந்த இடத்துக்கு மன்னிப்பு தருவேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசும்போது 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோன்னு. லோத்தால் 10 பேரை என்ன செய்யலை? 10 பேரை உருவாக்க முடியல. 10 பேர் நீதிமான்கள் இல்லை, சத்தியத்தின்படி நடக்கிறவங்க இல்லை. ஆனால் ஆபிரகாம் ஏன் 10 லிமிட்டை தாண்டலை? ஆபிரகாம் என்ன நினச்சார்னா, கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டவன் இருக்கான், இவ்வளோ பேர் இருக்கான். இப்போ லோத்து எத்தனை பேராவது வச்சிருப்பார்? அதுக்கு கீழேயா இருப்பார்? அதுக்கு கீழே போயிருப்பாரா? அப்படின்னு தான் ஆபிரகாம். இல்லைன்னா இன்னொரு தடவை நான் தூசியும் சாம்பலுமானவன் உம்மிடத்தில் பேச துணிந்தேன் அப்படின்னு இன்னொரு தடவை கேட்டிருக்கலாம். 10 கண்டிப்பாக ஆபிரகாமே நினைக்கிறாரு, 10 கண்டிப்பாக. ஆனால் இங்கே 10 நீதிமான்கள் இல்லை, 10 பேர் சத்தியத்துக்காக நிற்கலை. நீங்கள் நிறைய பேர் சத்தியத்தை விட்டு விலகிறதுக்கு காரணம் மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன். நம்மளை இவங்க மதிக்காமல் போயிடுவாங்களோ, நமக்கு இது கிடைக்காம போயிருமோ. இதெல்லாத்தினுடைய நிலை என்ன தெரியுமா? விசுவாசம் இல்லாதது. விசுவாசம் இல்லாது நமக்கு நம்ம இதை இழந்துருவோமோ, இது பேர் விசுவாசம் இல்லாத தன்மை. இதற்கு பேர் பயம், இதுக்கு பேர் சந்தேகம். அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். சத்தியம் என்கிற வாழ்க்கையை நீங்கள் தொடங்கிவிட்டால் கண்டிப்பாய் கிருபை உங்களை சந்திக்க வரும். சாமுவேல் வடிவில் உங்கள் தலையில் அபிஷேகம் பண்ணும், உங்களை ராஜாவாக உயர்த்தும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அவ்வளவுதான். சத்தியத்தில் ஒருவன் நடக்க ஆரம்பித்து விட்டால் அவனை தேடி வரும் வரை ஒருவனும் சாப்பிட முடியாது. அவங்க அப்பா ஈசாயினாலும் பந்தி இருக்க முடியாது. முன்னாடி இலைய போட்ட பிறகு சோறு போடாமல் எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாங்க தெரியுமா?
ஏன்னா சத்தியத்தின்படி நடக்கிற ஒருத்தன் காட்டில் இருக்கான். உட்காரியா நீங்கள் எல்லாம், பாயாசம்லாம் பக்கத்தில் வந்துருச்சு, ஆனால் போடலை. சோறுலாம் பக்கத்தில் வந்துருச்சு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், ஒருத்தனும் சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப பெரிய டெம்டேஷனான நிலவரம், ரொம்ப பெரிய கஷ்டம். என்ன, அவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்க. உட்காரு, 7 பேர் சாப்பிட உட்கார்ந்துருக்காரு. ஈசாய் உட்கார்ந்துருக்காரு, கனவான்கள் உட்கார்ந்துருக்காங்க, பிரபுக்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் ஒருத்தன் வரணும்யா. நான் மட்டும் இந்த சொல்கிறேன், சபையை விசுவாசியை, நீ ஏழையாக இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், சத்தியத்தை கேட்டு கை கொள்ள தீர்மானிச்சுட்டா உன்னை தேடி பெரிய உயர்வுகள் வந்தே தீரும். வந்தே தீரும், தடுக்க முடியாது. ஈசாய்களும் சாமுவேல்களும் உனக்காய் காத்திருக்கிற நாட்கள் வரும். எலியாப்புகளும் உனக்காக காத்திருக்கிற நாட்கள் வரும். பெரியவர்களும் மூப்பர்களும் உனக்காய் காத்திருக்கிற நாட்கள் வரும். நான் உங்களை கதறி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக என் தேவனின் கண்கள் சத்தியத்தை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் கிராமத்துக்கு போய் உங்கள் குடும்பத்தினுடைய நிகழ்வுகளில் இருந்தாலும் ஒரு கண் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். எதுக்காக? உங்களை போட்டு தள்ளுறதுக்கா? உத்தம இருதயத்தோடு தம்மை பின்பற்றுவர்களுக்கு உதவி செய்யும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும். இவன் பாஸ்டருக்காக பயந்து முழங்கல் போட்டவன் இல்லை. இவன் ஏதோ சபா உனக்கு ஏதோ கிடைக்குங்கிறதுக்காக இல்லை. இவன் சத்தியத்துக்காக வாழ்கிறவன். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு சத்தியத்துக்காக வாழ்கிறவங்க இல்லைங்க. ஒரு 100 ரூபாய் கிடைச்சா எங்கே வேணாலும் ஜோம் பண்ணுறக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 500 ரூபாய் கிடைச்சா எங்கேயும் போய் நின்றக்கூடாது. சத்தியமாகிய தேவன் நம்மளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆமாம், அவர் ஆவியாக இருக்கிறார். அவருடைய உறவு டிவைன் கனெக்ட் இருக்கணும். டக்குன்னு சொல்லுவார், இது உனக்கு துக்கமாக இல்லையா? இதை நீ செய்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டியா? நான் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகாமல் இருந்தது இல்லை. ஆனால் சில இடங்களில் நான் போகும்போது தேவன் அதை வழி நடத்தும் போது அதில் நான் ஜெபிச்சிருக்கேன். இந்த மரண வீட்டுக்கு நான் போனப்போ அந்த ப்ரொஃபஸர் சார் என்னை ஜோம் பண்ண சொன்னார். அப்போ நான் ஆண்டவரை மரணத்தை குறித்து என் ஜோம் பண்ணேன், நித்திய ஜீவனை குறித்து ஜோம் பண்ணேன், உயிர் தெழுதலை குறித்து ஜோம் பண்ணேன். அந்த ஆள் பரலோகத்துக்கு போகணுன்னு நான் ஜோம் பண்ணேன். ஏன்னா ஜோம் பண்ண முடியாது. செத்து போன ஆள் எப்படி பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் ஜோம் பண்ணுறது? அவர் பரலோகத்துக்கு போயிருந்தா நல்லது. அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர். அப்போ அந்த இடத்துல ஒரு 40 பேர் நிற்கிறாங்க. திடீர்னு நான் போனேன். இவர் பாஸ்டர், அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இந்த பாஸ்டர் ஜோம் பண்ணி இந்த செத்து போன தாத்தாவை என்ன ஏற்றிடுவார், மேலே ஏற்றிடுவார். அப்போ நான் யோசித்தேன், சரி இது ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், இயேசு ஆண்டவராக இயேசு விசுவாசிச்சா மரித்தாலும் பிழைப்பா, சில வார்த்தைகளை சொல்லி ஜோம் பண்ணிவிட்டு வணக்கம் போட்டு வந்துட்டேன். அதையே நீங்கள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறது இல்லை. அதுக்கு வேதம் இருக்குது. விசுவாசியான ஒருத்தன் உதாசீனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, விபச்சாரக்காரனாவது போனால் அவனை நீ வெளியே தூக்கி போட்டுரு. சட்டம் வேறு விதமாக இருக்குது. ஆனால் ஒரு புறஜாதியினுடைய இடத்துல நம்ம போகும்போது அங்கே ஒரு வாய்ப்பு தேவன் கொடுக்குறாருன்னா அது தேவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பு. இவனுக்கு நிறைய அள்ளி அள்ளி வாயில் வச்சு திணிச்சு கம்பு வச்சு குத்திட்டோம். அப்போ ஆண்டவருடைய கண்கள் என்ன தேடுது? சத்தியத்தை தேடுது. வாரத்தில் 3-4 தடவை வந்து சபையில் ஜெபிக்கிற அம்மாக்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய கண்கள் எதை தேடுது? வியாழக்கிழமையெல்லாம் ஜெபிக்கிற அம்மாவுக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய கண்கள் எதை தேடுது? சத்தியத்தை தேடு. ஆண்டவர் நீங்கள் சத்தியத்தில் நடந்தால் உங்கள் குடும்பத்துக்கு கூட மன்னிப்பு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு கூட மன்னிப்பு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல நேரம் பார்ப்பேன், இந்த தம்பிக்கு எதுக்கு இறக்கம் கிடைக்குது? யாரோ ஒரு ஆள் சத்தியத்துக்காக நிற்கணும்னு கொஞ்சம் மனசில் இறக்கம் காட்டும்போது அது கிருபையாக வெளிப்படுது. அது கிருபையா, இவனுக்கு மட்டும் இவனுக்கு எப்படி இந்த ஒரு இறக்கம் கிடைக்குது? அது கிருபையாக வருது. சத்தியத்தை கேட்பாரற்று தள்ளுபடியாக்கி போட்டீர்கள் என்றால் கிருபை உங்களுக்கு தள்ளுபடியாகும்.
கிருபை எட்டாக்கனியாகும். கிருபை கிடைக்காமல் போய்விடும். இதை நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். அங்கே கவனித்து பாருங்கள். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க அதே பகுதியில். அப்பொழுது நான் இவர்கள் நீசராமே, இவங்க நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், இவங்க மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்று. நல்ல கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற சபையிட்ட போய் கேட்டா ஆண்டவருக்கு பாட்டு பிடிக்குமா கீழ்ப்படிதல் பிடிக்குமான்னு கேட்டா டக்குன்னு சொல்லுது பாட்டு தான் பிடிக்கும். ஆண்டவருக்கு பெஸ்ட்டாக காணிக்கை பிடிக்குமா செவி கொடுக்கறது பிடிக்குமான்னு கேட்டால் காணிக்கை தான் பிடிக்கும். ஏன்னா பாஸ்டர் காணிக்கை பற்றி தானே நிறையா பேசினார். ஆனால் ஆண்டவருக்கு பிடிச்சது கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு பிடிச்சது செவி கொடுத்தல்ங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியல. 1000 பிரசங்கம் கேட்போம், ஆனால் கீழ்ப்படியவே மாட்டோம், நம்மளை மாற்றிக்கொள்ளவே மாட்டோம், நம்ம மனம் திரும்பவே மாட்டோம். கேட்டால் ஆண்டவர் மட்டும் எனக்கு ஏதாவது செஞ்சிருவாரா? எனக்கு ஒரு சாட்சி என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. சில சாட்சிகள் நம்மளை ஆச்சரியப்படுத்தும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாஸ்டரை சந்தித்தேன். அவர் சொன்னார், நாங்கள் திருமணம் முடித்ததுலேருந்தே நிறைய பிரச்சனை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், என் மனைவியினுடைய அம்மா திடீர்னு கேன்சரில் பாதிக்கப்பட்டாங்க. நல்ல பெரிய வேலையில் இருந்தாங்க, ரொம்ப பெரிய டீச்சராக இருந்தாங்க, அவங்க சம்பளம் எங்களுக்கு ரொம்ப போதுமான, திடீர்னு கேன்சர் பார்த்தா சரச்சரச்சரன்னு 6 மாதத்தில் அவங்க இறந்துட்டாங்க. பல லட்சங்களை செலவு பண்ணோம். மொத்தத்தில் காசும் போய் லட்சமாக செலவு பண்ணி அந்த பிள்ளை ஒரே பிள்ளைனால அதுக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, அவங்க அம்மாவும் இறந்து போனனால அவங்க அப்பாவை தேடி பார்த்தோம். அவங்க அப்பா சின்ன வயசில் அவங்க அம்மா விட்டு சண்டை போட்டு போயிட்டாராம். இப்போ எங்கேயோ வட இந்தியாவுக்கு போயிட்டாரான். தேடி கண்டுபிடிச்சா, தேடி ஃபேஸ்புக்கில் தேடி கண்டுபிடிச்சாச்சு. இவன் கண்டுபிடிச்சா இந்த பிள்ளைகிட்ட அவங்க அப்பாட்ட பேசுன்னு சொன்னால், குழந்தையாக இருக்கும்போது என்னை விட்டுட்டு போன எங்கள் அப்பாவை நான் மன்னிக்க மாட்டேன், அதெல்லாம் பேச முடியாது. அந்த ஆள் ஏன் விட்டுட்டு போனா, அந்த ஆள் ஏன் விட்டுட்டு போனானுங்கிறது, இந்த அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, அந்த அம்மா போயிட்டான், இந்த அம்மா விரட்டி விட அந்த ஆள் போயிட்டான், ஏதோ ஒன்று நடந்து போச்சு, மன்னிக்க மாட்டேன், எங்கள் அப்பாட்ட பேச மாட்டேன். ஏற்கனவே ஒரு விதமான மோசமான நிலைமை. ஆனால் இவர் என்ன பண்ணாராம், வட இந்தியாவில் இருக்க அந்த மனுஷனை வர வச்சு தான் வீட்டில் பரிமாறி அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அவர் அன்பு கூர்ந்தப்ப அந்த பிள்ளை அந்த அப்பாவை மன்னிக்குதான். மன்னிச்ச உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு சுகம் கிடைக்குது. கைத்தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ 20-25 வருஷமாக காணாத ஒரு அப்பா துரோகம்னு நினைக்கிறா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மன்னிக்கும் போது உனக்கு நான் மன்னிப்பு தர்றேன், நீ மன்னிக்கும் போது உனக்கு நான் இரக்கம் காட்டுறேன், நீ மன்னிக்கும் போது உனக்கு நான் கிருபை தர்றேன், இந்த தேசத்துக்கு தர்றேன், சபைக்கு தர்றேன். அதனால தான் நான் உள்ளே வர்றால போன அடித்து வரட்ட மாட்டேன். அவனுக்கு ஒரு உணர்வு வந்துடணும், சத்தியத்தில் நடக்கணும். பிடிச்சவன் பிடிக்காதவன் யார் வேணாலும் சபைக்குள்ளே வருவான். ஆனால் அவன் எதன்படி நடக்கணும், அது மட்டும்தான். கெட்ட குமாரனுக்கு பசின்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் அப்பா வீடு ஞாபகம் வரும். எரிகோலேருந்து போனவன் கல்லர் கையில் அகப்பட்டால் தான் அப்பாவுடைய இறக்கம் அங்கே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீ இறக்கம் காட்டினீங்கன்னா சாகுற வரை மனம் திரும்ப மாட்டான், மனம் திரும்பவே மாட்டான். ஆண்டவர் இப்படித்தான் நடத்துவார். அவன் பசியாக இருந்து திரும்ப வரணும். அவன் கல்லர் கையில் அகப்படும் போது அங்கே நல்ல சமாரியா நிற்பான். அதுக்கு முன்னாடி இருந்தானா நீ அவன்கிட்ட அடி வாங்குவ. இதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். நம்ம அப்பாவோட இதயத்தை நல்லா புரிஞ்சு. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், ஏன் நியாயமும் தெரியாது, என் வழியும் தெரியாது. ரோட்டில் போகிறவனுக்கெல்லாம் நீ இறக்கம் காட்டினா நீ மாட்டிக்கிடுவேன். என் ஜனங்கள் நீசராமே, பதியற்றவர்கள், வழியும் தெரிய மாட்டேங்குது, என் நியாயமும் தெரிய மாட்டேங்குது. அவர் தள்ளி விடணும்னு நியாயம் இல்லை, புரிஞ்சுக்கிறணுங்கிறது தான் அவருடைய நியாயம். அவர் கீழே தள்ளுறதில்ல அவருடைய நியாயம். அப்போ கீழ்ப்படிதலை தான் என்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இன்னைக்கெல்லாம் காணிக்கைக்கு மட்டுமே 1/2 மணி நேரமாக பேசுகிறாங்கங்க. ஆமாம், நிறைய சபைகளில் நான் பார்க்குறேன், அறிவிப்பில் காணிக்கை பகுதி மட்டும்தான். ஆமாம், அதுக்கு கொடுக்கணும், அங்கே இடம் வாங்கணும். நான் 30 வருஷம் விசுவாசியாக இருந்து வந்தவன். எனக்கு யாரோட வழி நல்லா தெரியும் சொல்லுங்கள்? விசுவாசியோட வழி எனக்கு நல்லா தெரியும். ஓ, நீங்கள் 30 வருஷம் விசுவாசி? ஆமாங்க, எனக்கு இப்போ 43 வயசு ஆகுது. 13 வருஷம் பாஸ்டர், 30 வருஷம் விசுவாசி. இங்கே உட்காந்து நான் வசனம் கேட்டவன், இங்கே உட்காந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டவன்.
அதனால் உங்கள் வழி எனக்கு நல்லாவே புரியும். ஆனால் ஆண்டவருடைய வழி உங்களுக்கு எனக்கும் புரியணுங்கிறத இன்னைக்கு நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது, வாசிங்க. நான் பெரியோர்களிடத்திலே போய், சபையில் பெரிய ஒரு இடத்துல போறாரு ஆண்டவர், போய் அவர்களோட பேசுவேன், அவங்களோடையாவது போய் பேசுகிறேன். அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ, அவங்க என்னன்னா பெரியவங்க, அதுக்கேற்ற மாதிரி இல்லை, உடச்சு நொறுக்கிட்டு போறான். நான் வெளியே, நான் பெரியவனாவது கொஞ்சம் சத்தியத்தை புரிஞ்சுக்கிடுவான்னு அவன்கிட்ட போய் பேசினா, அந்த வயசான பார்ட்டிகள்லாம் ஒட்டைதான் நுகத்தை ஒட்டச்சு கட்டுகளை அறுத்துட்டு போவேங்கிறான். என்னையா இது, மெச்சூராக இருக்குமேனு நான் பார்த்தா, கொஞ்சம் வசனத்துக்காக நிற்குமேனு பார்த்தா, அது ஒட்டச்சிக்கிட்டு கிளம்புதான். என்னத்தை உடைக்கிறாங்க, நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டார்கள். ஆகையால் காட்டிலிருந்து வரும் சிங்கம் அவர்களை கொல்லும். உங்க முடிவெல்லாம் பார்த்துட்டு வாழ்ந்துக்கிறங்க எல்லாரும்.